ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உண்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். எல்லா பொருளையும் வேணும்னா கோடாரி மாதிரி தான். இந்த குழந்தை படிக்கல, 2வது படிப்போம்ல, ஒருத்தன் கோடாரியை குளத்துல போட்டுருவான். சிவபெருமான் வருவார். சிவா ஃபர்ஸ்ட் தங்க கோடாரி எடுத்து கொடுப்பாரு. அவன் இது என்னதில்லைன்னு சொல்லுவான். அடுத்து வெள்ளி கோடாரி எடுத்து கொடுப்பாரு. இதுவும் என்னதில்லம்பான். இரும்பு கோடாரி எடுத்து கொடுப்பாரு. இதுதான் என்னதும்பான். அவன் நேர்மையை பாராட்டி உண்மையா இருக்கிறான்னு அவனுக்கு எல்லாம் கொடுக்குறாரு. இதே மாதிரிதான் இது. நீங்க தவம் செஞ்சீங்கன்னா 20 வருஷம் சோதிக்கும். சோதிச்ச பின்னாடி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். தங்கம் மாதிரி தான் எல்லாம் சர்வலோகம் பார் பகவான். குருவே சர்வலோகானாம் குருவே நித்திய சித்தியர்த்தம்பார். நித்தியம் எவன் ஒருத்தன் குருவை வணங்கி அந்த நியமத்துல இருக்கானோ அவனுக்கு எதை நினைச்சாலும் நடக்கண்டா அப்படிங்கிறார். குருவே சர்வலோகானாம் பார். குருதான் உலகத்துக்கு சர்வலோகத்துக்கு அதிபத்தியம். குருவில்லாத வித்தா பாலா போயிடும். குருவில்லா வாழ்வு சூதா போயிடும். குருவில்லா அரசன் மண்ணுலகில் மாண்டிடுவான்னு எழுதிட்டான் போதும் அந்த நூல்ல. குரு ஆச்சார நியமோ, அனுஷ்டான நியமோ, நித்திய நியமோ, ஏம நியமோ, 4 நியமங்கள் குரு பகவான் சொல்லி தருவார். குருங்கிறத 4 விஷயம் கத்துக்கலாம். தினம் ஆச்சாரமா எப்படி இருக்கிறது? ஆச்சாரம்னா என்ன? எச்சூழ்நிலையிலும் எக்காலத்தையும் எந்நிலை நீங்கா இறை சிந்தனை நீங்காத மனமும் இருக்கணும் அப்படின்பார். அதான் பகவான் அடிக்கடி இப்படி உட்காந்துருப்பார். ரமணர் பாருங்க, அடிக்கடி கணத்துல விஷயம் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பார். அது ஏகாந்த சர்வ தரிசனம்னு சொல்லுவாரு. எல்லா பொருளும் இருந்து கம்முனியே இருக்கிறது. பணம்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கும். இது இல்லைன்னு வாழணும்ல, சிரிக்காத இருக்கணும்ல. சிரிக்காம வாழ்ந்தவர் யாரு? காஞ்சி மகாபெரியார். அவர் வாழ்க்கையில சிரிச்சதே கிடையாது. எந்த பொருளை பார்த்து சிரிக்க மாட்டாரு. ஆனா எந்த பொருளை பார்த்து அழுகவும் மாட்டாரு. சிரிச்சவன் அழுதாகணும்னு அந்த பொதுநூல்ல எழுதியிருக்கான். நீ எவ்வளவு சிரிச்சோ அவ்வளவு தூரம் அழுவ வைப்பான். எந்தெந்த பொருள்ல நீ மகிழ்ச்சி பட்டியோ அந்தந்த பொருள் ஒண்ணு விட்டு போறப்ப நீ அழுதாகும். பகவான் அதை அடிக்கடி சொல்லுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சது அதெல்லாம். பணத்தை கண்டு சந்தோஷப்பட்டியா, இரு தண்டனை இருக்கிறதுக்கும். இந்த பிள்ளையை கண்டு பொம்பளை கண்டு சந்தோஷப்பட்டியா, ஒன்னு அழுவ வைப்பாங்க. எந்தெந்த பொருள்ல எவ்வளவு நாள் சிரிச்ச, எந்தெந்த பொருள் எவ்வளவு சிரிக்க வச்சதோ அந்தந்த பொருள் அவ்வளவு துன்பத்தையும் அவர் கண்ணீரையும் சிந்தாம விடாதுன்னு பகவான் பாகவத்துல சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சர்வலோகம் சர்வரூபம் பூர்வ ஜென்மம் கைங்காரியம் பார். பூர்வத்துல புண்ணியம், ஜென்மத்துல நல்லா இருந்தா தான் நல்ல புண்ணியத்துக்கு போக முடியும். சகபிரமம் லோகபியாசம் பார். லோகத்துல நம்ம எப்படி பிறப்பெடுக்கிறோம். வித்திய ரூபம், நான் இந்த ரூபத்துல அறிவு ஆற்றலோட வந்திருக்கேன். தன ரூபம், தானிய ரூபம், தனம் தானியம், பூர்வ ஜென்ம கைங்காரியம். நம்ம பூர்வத்துல என்ன கைங்காரியம் பண்ணிட்டு வந்தோமோ அதுக்கேற்றுதான் பிறப்பும் வாழ்க்கையும் அப்படின்னு பாகவதம் சொல்லு. நம்ம கையில ஏதோ நினைக்கிறோம், இந்த பொருளை வாங்கிட்டோம், இதை சம்பாதிச்சிட்டோம், இதை வாங்கிட்டோம், திருடிட்டோம், இந்த பொருளை எப்படியே பண்ணிட்டோம். ஆனா உள்ள ஒருத்தன் காலையில சொல்லிட்டோம், உள்ள ஒருத்தன் உண்டிட்டு இருப்பான். இறைவன் அதான் உள்ளம் பெருங்கோயில்னு சொன்னார் திருமூலர். கோயில் எப்படி வச்சிருக்கணும்? தூய்மையா வச்சிருக்கணும் அல்லவா? அப்ப அந்த உள்ளத்தை நீங்க என்ன பண்ணணும்? தூய்மையா உண்மையா வச்சிருக்கணுங்க. உண்மை இல்லாத பொருள் பொய்ப்பொருளா போகிறார். உள்ள ஒருத்தன் உத்தமம் உண்டிட்டு இருக்கான். அவனுக்கு நீ பயந்து தாண்டி ஆகணும். அவன் உள்ள இருக்கான், அவனுக்கு தெரியும். நீ என்ன பண்ணாலும் அவன் பார்ப்பான். பார்த்துட்டு உள்ளே தான் இருப்பான், கம்முன்னு இருப்பான். நீ செய்யற எல்லா செயலுக்கும் மனசாட்சியா இருக்க. இறைவன் அமைதி கொண்டிருப்பார், ஆற்றலோட அமைதி கொண்டிருப்பார். பார்த்துக்கிட்டே இருப்பார், கவனிச்சிட்டு இருப்பார். அதனாலதான் சொல்றார், கங்காணி இல்லை என்று கள்ளம்பல செய்வார், கங்காணி இல்லாத இடம் இல்லை எங்கும் காணும் காலினார். கங்காணியாக கலந்தெங்கும் நின்றான் என்பார். கங்காணி கண்டார் கள்ளம் உள்வாரே. இது ஒண்ணு போதுங்க. ஞானத்துக்கு இது ஒன்னே போதுங்கிறார். ஒண்ணு போதா? எனக்கு அதுதான் பிடிச்சது. உள்ளம் தானே, நம்ம மனம் தானே. மனசாட்சிக்கு மனதுக்கும் நம்ம எவ்வளவு பயப்படுறோம், கட்டுப்படுறோம். எல்லாம் தான் தப்பு செஞ்சால் கூட நம்ம மனம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்க ஆன்மா பதில் சொல்லும். நெஞ்சுக்கு நம்ம செய்யறது கொஞ்சம் தப்பு தான். அது ஆசையின் வேட்கையால செய்யற விஷயம். ஏதோ ஒரு ஆசை, நமக்கு ஏதோ ஒரு அப்பான ஆசை, ஏதோ ஒண்ணு பண்ணணுமா, ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பண்றோம்ல. பணம் அவ்வளவு சீக்கிரம் வந்துருமா? ஏதோ 4 ரூபாய்க்கு போறத 10 ரூபாய்க்கு ஏமாத்தினா மட்டும்தானே பண்ண முடியும். கள்ளம் விதைப்பார் கள்ளம் மறுப்பாரு. கள்ளத்தை 4 ரூபாய்க்கு வாங்கினுங்க, எனக்கு 1 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்கன்னா அவன் கொடுப்பானா? உனக்கு இதுக்கு போய் 1 ரூபாயாம்மா. 10 ரூபா சொன்னீங்கன்னா 9 ரூபாய்க்கு கூட இல்லை, 8 ரூபாய்க்கு கொடுமா. அவனை நீ ஏமாத்தினா அவன் இதுல 2 ரூபா குறைச்சி உனக்கு மேலும் லாபத்தையே கொடுத்துருவான். இதான வியாபாரம். இப்படிதான் எல்லா பொருளும் உலகம் இயங்குது. நேர்மையா இருந்த அங்கே இருக்குல்ல, அங்கதான். அதான் கள்ளம் மறுத்து கள்ளம் ஒழிப்பார், கள்ளம் காணார், கள்ள நிலை பெறுவார், கள்ள பிள்ளை பெற்றுவாரே. இப்படி சேரகர் என்ன சொல்றாரு பாரு. கள்ள நெருங்கி நீ உருவாக்குற இந்த பொருள் கள்ள பிள்ளையா இருக்குங்கிறார். அதான் சொல்ற, சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், பார்வையால் வரும் பாவம்ங்கிறார். இப்படிதான் இருக்கணுங்கிறார் மனுஷார். சொல்லால் வரும் குற்றம், யாரும் கடும் சொல்ல வேணாம் பாப்பார். சில பேர் தான் கஷ்டத்தை அடுத்தவங்க கிட்டே சொல்ல மாட்டாங்க. அவங்களே அப்படியே உருக்கி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களும் இருக்காங்கல்ல. சில பேர் தான் கஷ்டத்தை அடுத்தவங்க பேர்ல தூக்கி வைக்கிறதுல பலமா இருப்பாங்க. கள்ளம் விதைச்சு கள்ளம் அறுத்து கள்ள பிள்ளை பெற்று அது கள்ள தூக்கி தலையில போடும்போது தான் உனக்கு அது என்னடான்னு தோணும். கள்ளம் நிறைந்து காணார், கள்ளம் நிறைவு பெறுவார். கள்ளத்தால் உதித்த அனைத்து பொருளுமே
கள்ளத்தால் அறுக்குமேங்கிறார். நீ செஞ்ச புண்ணியத்தை எது இருக்கும்? கள்ளம் அறுத்துரும், அறத்தையே இருக்கும். அது சொல்றார், எவ்வினை சாரார் பிறவினை அடையார், எவ்வினை கண்டார் இவ்வினை பிறப்பார். எந்த வினைக்கு பிறந்திருக்கோமோ அந்த வினையை நம்ம அனுபவிக்கிறது தான். தெல்ல தெளிந்தார் சீவனை சிவனாக்கினார். எதை சிவனை? இந்த ஆன்மாவை என்ன பண்றாங்க? சிவனாக்கினார். கள்ள தெளித்தார், கள்ளெல்லாம் தெளிஞ்சு போச்சு. குருவை காணவே கோடி ஜென்மம் எடுத்து பிறப்பார். வராம்பாரு, குருவுக்காதானத பிறப்புன்னு அவன் உணர்வான அந்த பூலோகத்துல. குருவை கண்டாரே கள்ளம் ஒழித்தாரேன்னு தெரியாது. குருவர்களால் இதை கடைபிடிக்க என்ன ஆகும்னு கேட்டா கள்ளம் அறுக்கப்படும். உங்ககிட்ட இருக்க கஷ்டம் தீருங்க, தானா தீருங்க, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. யாருமே கவலைப்படாதீங்க. இந்த மண் உலகத்துல கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கு, தானா அப்படியே நீத்து போயிடும். ஆனா கஷ்டம் இருக்கணும், இல்லைன்னா சொல்லு. ஏன்னா ஏற்கனவே செஞ்சதுக்கெல்லாம் அந்த கள்ள வினை எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். இல்லாமலாம் இல்லை, இருக்கும். எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாள்ல காணாத போயிடும். ஒரு 2 வருஷம் 4 வருஷம் நம்ம எவ்வளவு செஞ்சோமோ அவ்வளவுக்கு துன்பத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் அப்படி அப்படியே நீ தங்கம் பாலிஷ் போடுற மாதிரி நீ என்ன பண்ணுவ? அப்படியே மெருகேறி கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டு போகலாம். நல்ல பிள்ளைங்களா பிறக்கும். ஏன்னா பிள்ளை பெத்துக்கிறதுக்கு தான் நம்ம அந்த உடம்புக்கு தான் காரணமா இருக்கிறோம். உடம்பெடுக்கும் அதான் சொன்னேன், உடம்பெடுக்கும் உபாயம் கற்றேன் உயிர் வளர்த்தேன். திருமூலர் சொல்ற மாதிரி இந்த உடம்பு காரணம் இருப்ப உள்ள இருக்க ஆன்மா வேறையாச்சு. அது யாருது? இது நீ நல்லதா இருந்தா மட்டும்தான் நல்ல ஆன்மாவா இருக்கும். அது நீ கள்ளம் கபடு, வார்த்தைக்கு ஒரு செயல், சிந்தனை, சொல்லுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை, சொல்லுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ஆளை இறக்கி விட்டுருவான் உள்ளத்துல. அப்புறம் அது எங்கேயோ தனி போட்டு குடிச்சு விட்டு ஏதோ ஒன்று முன்ன பின்ன இருந்ததுன்னா நீ படிக்கலாம். எவ்வளோ கஷ்டம் கொடுத்தா எவ்வளோ கஷ்டம் பெற்றவங்களுக்கு. உங்க பிள்ளை படிக்கலைங்க இந்த மாதிரி பண்ணுதுன்னா அது கஷ்டம். பிள்ளைங்க பாருங்க, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்குன்னா பெத்த அப்பா அம்மாவுக்கு கஷ்டம், பிள்ளை பெற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அப்ப நீ எவ்வளவு நீ கெட்டவனா இருந்தா கூட நாம் பிள்ளை நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தான் எல்லாத்துக்கும் ஏற்படும். நீ ஒண்ணுமே பாடுபடாதங்கிறாரு எங்க குருநாதர். ஒண்ணுமே பாடுபடாத, நீ கரெக்டா எல்லாம் தானா வந்துருங்க, எல்லாமே தானாமேங்கிறாருங்க. அதான் காலா மணி விளக்கேன்னாரு. டேய், நீ இந்த உலகத்துல அணையாத ஜோதிடானாரு. அணையாத, ஆமா, நீ மட்டும் கரெக்டா இருந்தா போதும். உதிச்ச பூர்வம் பிள்ளைங்க எல்லாம் நல்லா தான் இருக்குங்கிறாரு. அதுல தப்பு இல்லை, அது ஒன்றும் உண்மைதான் சார், இந்த சத்தியம் அது. ஆனா கொஞ்ச நாள் கஷ்டம் இருக்கும், நேர்மையா இருக்கிற பணம் தேவைக்கு தான் வரும். தேவையில்லாத பணம் வராது. இப்பங்க தேவையில்லாத பணம் தேவைக்கு வந்துடும். கடைசி நேரம் வரல சொல்லிச்சுட்டு கடைசியா பணம் நிற்கும். இல்லைன்னா அந்த அப்படி ஒரு நிகழ்வே நடக்காது, அரைஞ்சு போயிடும், நீத்து போயிடும். அதெல்லாம் போயிடுங்க, எனக்கு தெரியும், போயிடும் சாமி. நீ அது மாதிரி வாழணும். இதுதான் ஞானம். ஞானங்கிறதே ஒண்ணும் இல்லை, நம்ம வாழ்ற ஒழுக்கம் தான் ஞானத்தை முன்னத்தை. நீ 1000 மடங்கு தவம் பண்றதை விட ஒழுக்கமா வாழ்றது தவத்துக்கு ஈக்குவலான வாழ்க்கை. அதான் வள்ளல் பெருமான் ஞான தேகம்னு சொல்லுவார், சுத்த தேகம்னு சொல்லுவார். ஆன்மாவுக்கு துன்பம் தராம இருக்குது, உடம்புக்கு துன்பம் தராம வாழ்றது. நம்ம உடம்பால அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாது, நம்ம ஆன்மாவால அடுத்தவங்களுக்கு. அதான் சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம். சிந்திச்சேன்னா உடம்புக்கு துன்பம் கொடுப்பார். கள்ளத்தை நினைச்சோமா கள்ள எண்ணங்களை உற்பத்தி பண்ணிடுவோம், அது பார்வையால் வரும் தோஷங்கிறார். அடுத்தவங்களை சொல்றோம், அது குற்றம் கஷ்டம்னு சொல்றாங்கல்ல. சொல்லால் வரும் குற்றம் இல்ல, அடுத்தவங்களை கடைஞ்சொல்லி சொல்லாதப்பாங்கிறார். இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இது ஞான தேகத்தை பெறுங்கிறார். சும்மா வாயில சொல்லலாம் எல்லாருமே, நீ நானும் உபதேசம் செய்யறது ஈஸி, வாழ்றது எவ்வளவு கஷ்டங்கிறது நடைமுறையில குருனுடைய வாழ்க்கையை பாருங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒவ்வொரு நாள் அதை அப்படியே பயணம் பண்ணீங்கன்னா அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கடந்து வந்த பாதை ஒவ்வொரு குருநாதர்களுக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஒவ்வொரு குருநாதரையும் எடுத்து இந்த உலகத்துல பாருங்க. உண்மையா இருந்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, எவ்வளவு எளிமையா வாழ்ந்துருக்காங்க, உண்மை எங்க ஒழிச்சிருக்குதுன்னு பாருங்களேன். ஒரு குருங்கிறவன் உலகத்துல உண்மையா விட்டுட்டு தான் போவான். நீ தேடி தேடி போன பொருளை வேணான்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் உட்காந்துட்டுனா நீ தேனும் தேடின பொருள் பூரா உங்ககிட்ட வரிசையா வந்து நிற்கும், விரைந்து வருமா. நீ எவ்வளவு வேகமா வேணான்னு அமைதியா இருந்தியோ, எவ்வளவு காலம் எடுத்ததோ அவ்வளவு காலத்துக்குள்ள அந்த பொருள்லாம் என்ன பண்ணும், வேகமா வரும். இப்பதான் ஞானிகள்லாம் எளிமையா இருந்தவன், தவம் பண்ணவன், ஜடாமுடி வச்சிருந்தவன், அவன் வேணான்னு சொல்லிட்டு போயிருந்த காலம் ஞானமான காலம், உண்மையான காலம், உறுதியான காலம், சத்தியமான காலம். அது அப்படிதான் வாழ்ந்தான். யாரா இருந்தாலும் எல்லாரும் கஷ்டம் அனுபவிச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஐயோ சொல்லனா துன்பம். என் குரு அடிக்கடி சொல்லுவார், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கு. இந்த புலன் 5 இயங்குற விஷயம்தான் இந்த பெரிய விஷயம் இந்த தேகத்துல. இதை கடந்து போகும்போது ஏற்படுகிற ஞானம் தான் வாழ்க்கையில உனக்கு. ஞான தேகத்தோட வாழும்போது கஷ்டங்களை நம்ம அப்படியே ஏத்துக்கிறோம். சுத்த தேகத்தோட வாழும்போது விதியை அப்படியே உட்கொள்றோம், சாப்பிட்றோம், அவ்வளவுதான். அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது. அதான் சொல்றாருங்க, கள்ளம் அறுத்து களவு பல காணார். கள்ளத்தை அறுத்தவன் களவு பலதையும் காணாத வாழ்றவன். தெல்ல தெளிந்தார் சீவனை சிவனாக்கினார். சிவனை என்ன பண்றாங்க, சிவனாக்கினார். காளானை கண்டு விடுவார், காலால் உதைப்பாரைன்னாரு திருமூலர். திருமந்திரம் என்ன சொல்லுது, காலில் அவன் தான் யாரை உதைக்க முடியும், காளானை உதைக்க முடியும். எம்பிரமான நீங்க எல்லாம் உதைக்கவே முடியாது. காளானே கண்ணுக்கு தெரியுமா. கள்ளம் இல்லாத மனமும் கபடு இல்லாத வார்த்தையும் சொல்ல ஒரு குறைவில்லா சிந்தனையும் தெல்ல தெளிந்தாரும் சீவனை சிவனாக்கி வாழ்வாரும் மண்ணுலகில் வாழையடி வாழ்வாரே குருவலை கண்டாரே கோடி ஜென்மம் எடுத்து பிறந்தார். யாரு பிறக்கிறாங்கன்னு சொல்றார் பர்த்தேரையர். கோடி ஜென்மம் எப்ப கிடைக்குது, இந்த குருகிட்ட போய் இவ்வளோ விஷயம் கத்துக்கிட்ட பின்னாடி தெரிஞ்சிடணும். இல்ல ஞானம் என்றால் என்ன, 3வது அத்தியாயம் இது.
ஞானம்னா எளிமையா வாழ்றது, எல்லாம் வந்துட்டு கம்முன்னு இருக்கிறது, கை காலை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறது. பகவான் பாகவத்துல இது தெளிவா சொல்லுவார், குருவாத சொல்றாரு. இந்த 2 தேகம்தான் அந்த பூமியில. ஞான தேகம் சுத்த தேகம்லாம் மனதுல வரக்கூடிய குறைபாடுகள், எண்ணத்துல வர குறைபாடுகள், பார்வையில் வர பாவங்கள், இந்த 3ஐயும் களைஞ்சி ஓரளவு தம் பிடிச்சி வாழ்ந்து பார்ப்போம். முயற்சி தான் அதெல்லாம். உங்களுக்கு என்னது முயற்சி? ஏன்னா நம்ம மனசை அப்படி பழக்கலை, எல்லாத்தோடையும் கலந்து பழக்கிட்டோம். அதனால மனம் கற்பனையில் இருக்கிறது மட்டும்தான் செய்யும். கற்பனை இல்லாத ஒரு பொருளை உனக்கு காணாது. கற்பனைக்கு எட்டாதவன் இறைவன். இறைவன் எப்படி இருப்பான்னு கேட்டால் யாராலையும் சொல்ல முடியாது. அவர் கல் மாதிரி உட்காந்துருப்பாரு, ஜடாமுடி வச்சிருப்பாரு. இது எல்லாம் கற்பனையில் இருக்கிறது. அப்படிலாம் அது இல்லை, அது ஒளி வடிவா இருக்காரு. அந்த ஒளி அறிகிற தன்மை தான் நம்ம வாழ்க்கையில ஒளி அறியணும்னா நீங்க தவத்துல அவசியம் அந்த ஞானத்தை பெறணும்னா உடலை ஞான தேகமாகவும் சுத்த தேகமும் வச்சிருந்தாவே ஞானம் போதுங்களா? எளிமையா இருந்தாவே போதும். எக்காலத்தும் என் நிலையும் குருநிலை மாறாமல், சொல்லிய தவமும் சொல்லிய தத்துவத்தின் காரணம் மாறாமல் அவர் பணியிலே போய் இந்த உலகத்தை சமாதி ஆகணும்தான் ஆசை. வேற எந்த ஆசையும் இல்லைங்க இந்த உலகம். இதுல தோக்காத ஆளு குரு 2 பேர் தான். ஒன்னு ரமணர், ஒன்னு மகாபெரியவர். 2 பேரும் தோக்கவில்லை இந்த உலகத்தை. இந்த 2 பேர் தான் ஞான தேகத்தையும் சுத்த தேகத்தையும் கரெக்டாகவே வச்சிருந்தவங்க. சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், பார்வையால் வரும் பாவம், இந்த 3 அறுத்து விடும். இதுதான் மெயின் விஷயம். இந்த 3 தான், இந்த 3 பொருளா இருக்குது, கலவை சேர்ந்தது. இது 3 தான் எல்லாத்தையும் பிரிக்குது. சிவா.